கண்ணுக்கு கூலிங் கிளாஸ், காம்பினேஷனுடன் கலர் ட்ரெஸ், ஹேட்டர்ஸ்களை மிரள வைக்கும் கானா ரீல்ஸ். ரீல்ஸ்க்கு நடுவில் அவ்வப்போது எட்டி பார்க்கும் லோக்கல் டான்ஸ் என காந்தக்குரல் கானா பாடகராக வலம் வந்த இளைஞர் தற்போது பிணவரைக்குள் சடலமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். இசைமழையில் நனைய வைத்தவர் இப்படி உயிர் பிரிந்து கிடக்க காரணம் போதை ஊசி. சென்னை வியாசர்பாடி MM கார்டன் பகுதியை சேர்ந்தவர் தீபக் நாத். 23 வயதாகிறது. மணலியில் லாரி மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்துள்ளார். 11ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்திய தீபக் நாத் கானா பாடல் பாடுவதில் அதீத ஆர்வம் கொண்டவர். தானே பாடல் வரிகளை எழுதுவதோடு அதை பாட்டாகவும் பாடி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிடுவது அவரது வழக்கம். இப்படி வடசென்னையில் பிரபல கானா பாடகராக வளர்ந்து வந்த தீபக் நாத்திற்கு விதி மரணத்திற்கான நாள் குறித்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களாகவே வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் ஊர் சுற்றி வந்த தீபக் நாத் போதை பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகின்றது. மது குடிப்பதில் ஏற்பட்ட போதை பழக்கம் நாளடைவில் கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசியாக மாறியிருக்கிறது. சம்பவத்தன்று பின்னி மைதானம் பகுதிக்கு தனியே சென்ற தீபக் நாத் தன்னுடைய கையில் அடுத்தடுத்து 2 போதை ஊசிகளை செலுத்தியிருக்கிறார். அதிக டோஸுடன் நரம்பிற்குள் செலுத்தப்பட்ட போதை மருந்து ரத்தத்தில் கலந்து தீபக் நாத்தின் மூளையை பாதித்துள்ளது. தன்னுடைய உடலில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்த தீபக் நாத் உடனே நண்பர்களுக்கு போன் செய்து தன்னை காப்பாற்றும்படி கதறியிருக்கிறார். பதறியடித்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நண்பர்கள் மயக்க நிலையில் கிடந்த தீபக் நாத்தை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்கிறார்கள். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தீபக் நாத் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் போதை ஊசி குறித்து இறந்தவர்களின் நண்பர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர வைத்துள்ளது. போதை பழக்கத்திற்கு அடிமையான தீபக் நாத் அளவுக்கு அதிகமாக போதை ஊசிகளை உடலில் செலுத்தி வந்ததாக கூறப்படுகின்றது. ஒரு கட்டத்தில் உடலில் கலந்த போதை ரசாயனம் தீபக் நாத்தின் வயிற்றை பாதித்துள்ளது. வயிற்று வலியையும் பொருட்படுத்தாத தீபக் நாத் போதை பழக்கத்தை மட்டும் கைவிடவே இல்லை. ஒரு கட்டத்தில் விஷமாக மாறிய போதை ஊசி தீபக் நாத்தின் மூளையை பாதித்து அவரது உயிரை பறித்துள்ளது. கடந்த நவம்பரில் போதை ஊசி செலுத்தியதால் கொடுங்கையூரில் இளைஞர் மரணமடைந்ததை தொடர்ந்து தற்போது மற்றொரு உயிர் போதை ஊசிக்கு பலியாகியிருக்கிறது. சென்னையில் கடந்த சில மாதங்களாக நடந்து வரும் போதை மரணத்தால் அதிர்ந்து போன காவல்துறை போதை மாத்திரை ஊசிகளை கட்டுப்படுத்த தீவிர வேட்டையில் இறங்கியிருக்கிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து மாத்திரைகளையும் ஊசிகளையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். காவல்துறை கடுமையான நடவடிக்கையில் இறங்கிய பிறகும் இன்னும் போதை மரணங்கள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றது. நம் சமூகத்தில் போதை எந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றி கிடக்கிறது என்பதையே இந்த சம்பவம் உணர்த்துகிறது.